பெரியாரை அவதூறாக பேசிய சீமானை கண்டித்து சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவரது வீட்டை முற்றுகையிட முயன்ற பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டை முற்றுகையிட முயன்றவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பெரியார் குறித்து அவதூறான கருத்துக்களை தெரிவித்ததாக சீமான் மீது குற்றம் சுமத்தி அவரது வீட்டை முற்றுகையிட முயன்றனர் பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பினர். அவர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதனை முன்னிட்டு ஏற்கனவே அங்கு பாதுகாப்புக்காக போலீசார் குவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஜனவரி 8ஆம் தேதி நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியார் குறித்தான ஒரு சர்ச்சை பேச்சை பேசியிருந்தார். அதை கண்டித்து நாம் 9ஆம் தேதி திராவிட தந்தை பெரியார் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அவர்களை வீடை முற்றுகையிட போவதாகவும் அது குறித்து ஆதாரத்தை கேட்க போவதாகவும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அப்பொழுது அந்த மறுநாள் வீடை முற்றுகையிடுவதற்காக வந்தனர். ஆனால் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் அப்பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டு அன்று மாலையே விடுவிக்கப்பட்டனர். அதைத் தொடர்ந்து இன்று மே 17 இயக்கத்தினர் சீமான் வீட்டை முற்றுகையிட போவதாகவும் பெரியார் குறித்தான சர்ச்சை பேச்சு குறித்து ஆதாரத்தை கேட்க உள்ளதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தனர். அதைத் தொடர்ந்து இன்று காலை முதல் இந்த நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டிற்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. குறிப்பாக சீமான் வீட்டுக்கு செல்லக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலையில் முகப்பு வாயிலில் காவல்துறையினர் இரும்பு பேரிகார்டு அமைத்து முழுமையாக ஒரு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். தொடர்ந்து இந்த நீலாங்கரை பகுதியில் காலை முதலே சுமார் 200க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மே 17 இயக்கம், தந்தை பெரியார் திராவிட கழகம் உள்ளிட்ட பல பெரியார் குறித்தான அமைப்புகள் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் இந்த நீலாங்கரை பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து கையில் பெரியார் குறித்தான புகைப்படங்களும் பதாகைகளும் சீமானுக்கு எதிரான பதாகைகளும் கையில் ஏந்தியவாறு சீமானுக்கு எதிராக ஒரு கோஷங்களை முழக்கமிட்டனர். தற்போது காவல்துறையினர் அவர்களை கைது செய்து வாகனங்களை ஏற்றக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அந்த கைது நடவடிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. காவல்துறையினர் கைது செய்யப்படும் அவர்களை தனியார் திருமண மண்டபத்தில் அடைப்பதற்காக அழைத்து சென்று வருகின்றனர். ஸ்ரீராம், இப்ப கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிர்வாகிகள்ல முக்கிய நபர்கள் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க? அதே போன்று இப்ப கைது செய்யப்படக்கூடிய நபர்கள் எந்த பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபங்கள்ல தங்க வைக்கப்படுறாங்க? தந்தை பெரியார் திராவிட கழக இயக்கத்தை பொதுச் செயலாளர் கிருஷ்ணன், மே 17 இயக்கத்தை சேர்ந்த திருமுருகன் காந்தி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இந்த கைதில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து இவர்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள நீலாங்கரை, பாலவக்கம் உள்ளிட்ட பல்வேறு திருமண மண்டபங்களில் அவர்களை அழைத்து வைப்பதாக காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு செய்யப்பட்டு அந்த திருமண மண்டபத்திற்கும் போலீசார் குவிக்கப்பட்டு தற்போது கைது செய்யப்பட்டவர்களை வாகனத்தில் ஏற்றும் பணி நடைபெற்று வருகின்றன. அவர்களை அழைத்து சென்று இந்த திருமண மண்டபத்தில் அடைக்க உள்ளனர். ஸ்ரீராம், நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானினுடைய வீடு இருக்கக்கூடிய பகுதி தற்போது என்ன நிலையில இருக்கு? ஏன்னா அவரினுடைய ஆதரவாளர்களும் அந்த பகுதியில குழுமி இருக்காங்க அப்படிங்கிற செய்திகளை பார்க்க முடிஞ்சது. எப்படி இருக்கு? நிச்சயமாக ஸ்ரீராம், நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டிற்கு நேற்று இரவு முதலே அவர்களுடைய கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமான குவிக்கப்பட்டு இது போன்ற வீடு முற்றுகையிட வருவார்கள் யாராக இருந்தாலும் அவர்களை எதிர்ப்பு தெரிவிக்க வகையில் நேற்று இரவு முதலே இந்த பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளனர். அது மட்டுமில்லாமல் நாம் தமிழர் நாத்தாக்காவை சேர்ந்தவர்கள் காலையிலே இங்கு உணவு அருந்திவிட்டு மதியம் அவர்களுக்கு தடபுடலான பிரியாணியும் செய்யப்பட்டு வருகின்றன. சீமான் வீட்டை முற்றுகையிட யார் வந்தாலும் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதாக இங்கு குவிந்த நிர்வாகிகளுக்கு பிரியாணியும் செய்யப்பட்டு வருகின்றன. அந்த வீடின் அருகே உள்ள அனைத்து தெருக்களிலும் அனைத்து பகுதிகளிலும் போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சீமான் வீட்டை யாரும் முற்றுகையிட்டு விடக்கூடாது என்பதற்காக போலீசார் முனைப்பில் காட்டி வருகின்றனர். ஸ்ரீராம், நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானினுடைய வீட்டை முற்றுகையிட முயன்ற பெரியாரிய உணர்வாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இவர்கள் அந்த பகுதியை முற்றுகையிட இருப்பதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். வினோத், மொத்தம் எவ்வளவு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க? அடுத்தடுத்து நகர்வுகள் எப்படி இருக்கும்? இப்போ எவ்வளவு போலீசார் அங்க பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வராங்க?
ஸ்ரீராம், இந்த நீலாங்கரையில் சீமான் வீடு உள்ளது. இந்த சீமான் வீட்டிற்கு கிழக்கு கடற்கரை சாலையிலிருந்து செல்லக்கூடிய இந்த முகப்பு சாலையில் இரும்பு பேரிகார்டு அமைத்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் கடந்த 9ஆம் தேதி இதே போன்று சீமான் வீட்டை முற்றுகையிடுவதற்காக பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் வரும்போது இந்த இடத்தில் ஒரு காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு அது கார் கண்ணாடி உடையும் அளவுக்கு ஒரு கலவரமாக மாறப்பட்டது. அதைத் தொடர்ந்து தற்பொழுது இன்று இந்த வீடு முற்றுகையிட வருவதாக அறிவிப்பை தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களை நீலாங்கரை பகுதியை வரவைக்காமல் முன்னதாக பாலவாக்கம் பகுதியில் பலத்த போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட வருகை தந்த அனைவருமே ஒரே இடத்தில் நிறுத்த வைத்து அந்த பாலவாக்கம் பகுதியில் அவர் தடுத்து நிறுத்தினர். குறிப்பாக அந்த நீலாங்கரை பகுதியில் சீமான் வீடு உள்ள பகுதியில் ஒரு கலவரம் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் ஒரு பரபரப்பு ஏற்படாமல் இருப்பதற்காகவும் பாலவாக்கம் பகுதியில் அவர்களை தடுத்து நிற்பாட்டி அங்கேயே அவர்கள் குரல் கொடுத்து தற்போது கோஷம் எழுப்பப்பட்டனர். அதைத் தொடர்ந்து அவர்கள் 300க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் ஈடுபட வந்தனர். அந்த 300க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். காலையிலிருந்து இந்த நீலாங்கரை பகுதியிலும் பாலவாக்கம் பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஸ்ரீராம், இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெரியாரிய உணர்வாளர்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு? பல்வேறு பதாகைகளை அவங்க ஏந்திருக்கிறத பார்க்க முடியுது. என்னென்ன விஷயங்களெல்லாம் கூறி அவங்க முழக்கங்கள் ஏற்றாங்க? அதாவது பெரியார் குறித்தான சர்ச்சை பேசி கூறிய சீமான் ஆதாரத்தை காட்ட வேண்டும். அந்த சர்ச்சை குறித்தான பேச்சுக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். இவர் RSSக்கு உதவியானவர், அந்த இயக்கத்தை சேர்ந்தவர் என்றெல்லாம் அவருக்கு எதிரான கண்டன கோஷங்கள் அடங்கிய பதாதைகளை கையில் ஏந்தவாறு பெண்கள், சிறுவர்கள் உட்பட ஆண்கள் என சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கையில் அவர்கள் இயக்கத்தின் கொடியை ஏந்தியவாறு சீமானுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட இந்த நீலாங்கரை பகுதிக்கு வந்தபோது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி பாலவாக்கம் பகுதியில் ஒரே இடத்தில் நிற்க வைத்தனர். தற்போது அவர்கள் போலீசார் அனுமதித்த போன்று அந்த ஒரு பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்ட அடுத்த ஒரு சில நிமிடங்களிலே போலீசார் அவர்களை கைது செய்து வாகனத்தில் ஏற்றக்கூடிய பணியானது நடைபெற்று வருகின்றன. தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் இங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டு அவர்கள் அனைவரும் ஏற்கனவே திட்டமிட்டபடி பல்வேறு திருமண மண்டபங்களில் அடைக்க உள்ளனர். ஸ்ரீராம், பெரியார் தொடர்பான அந்த ஆதாரங்கள் சீமான் பேசிய நிலையில் அது தொடர்பான ஆதாரங்கள் நிறைய இருக்கு. அந்த புத்தகங்களை அரசுடைமையாக்குங்க, ஆதாரத்தை காட்டுறோம் அப்படின்ட்டு சீமான் சொல்லியிருந்ததை பார்க்க முடிஞ்சது. இப்போ இந்த போராட்டம் நடந்து வரக்கூடிய ஒரு சூழல்ல என்ன நிலவரம், இந்த போராட்டத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை முழுமையா நீங்க விவரிக்கலாம் வினோத். நிச்சயமாக நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடந்த 8ஆம் தேதி பத்திரிகையாளர் சந்திக்கும் போது ஒரு பெரியார் குறித்தான சர்ச்சை பேச்சை பேசினார். அந்த சர்ச்சை பேச்சு மிகப்பெரிய அளவில் ஒரு பேசும் பொருளாக மாறியதை தொடர்ந்து அன்று மறுநாள் 9ஆம் தேதி தந்தை பெரியார் திராவிட கழக இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அந்த பகுதியில் சீமான் வீட்டை முற்றுகையிட போவதாகவும் இந்த அவர் பேசிய சர்ச்சை குறித்து ஆதாரங்களை கேட்கப் போவதாகவும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டனர். அந்த அறிவிப்பை வெளியிட்டதை தொடர்ந்து அந்த மறுநாள் 9ஆம் தேதி இந்த நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டிற்கு முற்றுகையிடுவதாக அவர்கள் வந்தனர். அப்போது காவல்துறையினர் முன்னதாகவே அந்த பகுதியில் இரும்பு தடுப்புகளை அமைத்து அவர்களை தடுத்து சீமான் வீட்டிற்கு உள்ளே செல்ல முடியாத அளவிற்கு தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். அப்போது நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகளுடைய ஒரு கார் கண்ணாடியும் உடைக்கப்பட்டது. அந்த சமயம் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் அந்த இடத்தில் நிலவியது. அதைத் தொடர்ந்து மே 17 இயக்கம் இன்று சீமான் வீட்டை முற்றுகையிட போவதாகவும் அந்த தந்தை பெரியார் குறித்து சர்ச்சை பேச்சு குறித்து ஆதாரம் கேட்க உள்ளதாகவும் ஒரு அறிவிப்பை நேற்று வெளியிட்டனர். அந்த அறிவிப்பை வெளியிட்டதை தொடர்ந்து நேற்று இரவு முதலே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் சீமான் வீட்டுக்கு முழுமையான ஒரு பாதுகாப்பு கொடுத்து வந்தனர். குறிப்பாக இந்த போராட்டத்தில் ஈடுபட வந்தவர்கள் யாரும் சீமான் வீட்டின் அருகே நெருங்கிவிடக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு அதிக அளவு இந்த பகுதியில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் குவிந்துள்ளனர். அதே போல் காலையிலிருந்து காவல்துறையினர், நீலாங்கரை காவல்துறையினர் மற்றும் இந்த அடையாறு துணை ஆணையர் சரகத்தில் உள்ள அனைத்து பல்வேறு காவல்துறையினர், மகளிர் காவல்துறையினர் மற்றும் ஆண்கள் என பல்வேறு போலீசார் இந்த பகுதியில் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுகின்றனர். சீமான் வீடு செல்லக்கூடிய ஒவ்வொரு சாலை இணைப்புகளிலும் இரும்பு தடுப்புகளை அமைத்து காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த நீலாங்கரை வீடு செல்லக்கூடிய இந்த பகுதியில் யாரேனும் உள்ளே நுழையாமல் இருப்பதற்காக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும். இந்த நிலையில் அதற்கு முன்னதாகவே அனைத்து போராட்டக்காரர்களும் தடுத்து நிறுத்தும் வகையில் பாலவாக்கம் பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டு தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. அடுத்ததாக களத்திலிருந்து மற்றொரு செய்தியாளர் வேல்முருகன் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வேல்முருகன், பெரியார் குறித்து சீமான் பேசிய அந்த விஷயம் அது சர்ச்சையானது. அதனை தொடர்ந்து தற்பொழுது நடைபெறக்கூடிய இந்த போராட்டம், இது தொடர்பான முழு விவரங்களை நீங்க பகிர்ந்துக்கலாம் வேல்முருகன்.
ஸ்ரீராம், குறிப்பாக தற்போது நீலாங்கரை பகுதியில சீமான் இல்லம் அவர்களுக்கு தற்போது அந்த ஆர்ப்பாட்டத்திலிருந்து ஈடுபடக்கூடிய மக்கள் தற்போது கைது செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். சார்பில் தொடர்ச்சியாக இதற்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று 28க்கும் மேற்பட்ட பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பின் சார்பில் 28 அமைப்புகளின் சார்பில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் ஈசிஆர் இந்த பிரதான சாலையில தற்போது அவருடைய வீட்டை நோக்கி முற்றுகிடக்கூடிய அந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த முயற்சிகளை ஈடுபட்டார்கள். அவர்களை தற்போது போலீசார் கைது செய்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். குறிப்பாக மே 17 இயக்கம் திருமுருகன் காந்தி, அதே போல தந்தை பெரியார் திராவிட கழகம், குறிப்பாக தமிழ் புலிகள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சார்பில் தொடர்ச்சியாக தற்போது இந்த போராட்டங்கள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பெரியாரினுடைய கருத்துக்களை தவறாக சீமான் தொடர்ந்து சித்தரிப்பதாகவும் இதை கண்டித்து உடனடியாக அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் தற்போது இந்த போராட்ட முழக்கங்கள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அதே போல அவருடைய புகைப்படங்கள் சித்தரிக்கப்பட்டு தற்போது கடுமையான விமர்சனத்துடன் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல பேனர்கள் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் குறிப்பாக செருப்பு மற்றும் துடப்பத்தால் தொடர்ச்சியாக பெரியாருடைய ஆதரவாளர்கள் கடுமையான விமர்சனத்தை வைத்து அதை தாக்கி வருவதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல கொடும்பாவி எரிப்பும் இந்த பகுதியில் சீமானுடைய உருவபொம்மை கொண்டு வரப்பட்டு கொடும்பாவி எரிப்பு நிகழ்ச்சியும் அந்த நிகழ்வும் நடைபெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக தற்போது பெண்கள் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது பெரும்பாலான குறிப்பாக பெரியார் ஆதரவாளர்கள் கைது செய்யக்கூடிய அந்த காட்சிகளை தொடர்ச்சியாக பார்க்கிறோம். இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட போலீசார், குறிப்பாக இது ஒரு பிரதான சாலை, பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பிரதான ஈசிஆர் சாலை என்பதனால போக்குவரத்து பாதிப்பும் கடுமையாக இருக்கிறத பார்க்கிறோம். இங்கிருந்து 500 மீட்டர் தொலைவில் சீமானுடைய இல்லம் அமைந்திருக்கிறது. அவர் செல்லக்கூடிய குறிப்பாக அந்த வீட்டிற்கு செல்லக்கூடிய பல்வேறு பகுதிகளில் தற்போது காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் தான் தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஏன்னா முழுமையாக குறிப்பாக பெரியாருடைய ஆதரவாளர்கள் அந்த சாலைகளை பயன்படுத்தி இல்லத்திற்கு செல்லாத வண்ணம் தற்போது பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக செருப்பு மாலை அணிவித்து தொடர்ச்சியாக கடுமையான ஒரு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட கடந்த சில நாட்களாகவே இது போன்ற சர்ச்சையான விமர்சனத்தை வைக்கக்கூடிய நிலையில் அதற்கான ஆதாரத்தை கேட்டு ஏற்கனவே தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் சார்பில் முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தில் குறிப்பாக ராஜேந்திரன் ஈடுபட்டிருந்தார். அதற்கு ஆதாரத்தை வெளியிடக்கூடிய ஒரு சூழல் இல்லை. நீதிமன்றத்தில் நாடி இருக்கீங்கள் என்பது குறித்தெல்லாம் தொடர்ச்சியாக சீமான் தரப்பில் ஒரு பதில் தெரிவிக்கப்பட்டாலும் கூட இன்றைய தினத்தில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டம் என்பது தற்போது குறிப்பாக சீமான் அவர்களுடைய கருத்திற்கு கடுமையான ஒரு எதிர்வினை ஆற்றக்கூடிய வகையில் இருப்பதை நம்ம நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீராம், கண்டிப்பா வேல்முருகன், ஒருபுறம் பெரியாரிய உணர்வாளர்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய அதே சூழல்ல நீலாங்கரையில் இருக்கக்கூடிய சீமானினுடைய வீட்டில் அவரினுடைய ஆதரவாளர்கள் குவிந்திருக்காங்க. அங்க அவங்களுக்கான அந்த விருந்துகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அங்க என்ன நிலவரம் இருக்கு? அதே போன்று இப்போ இந்த பெரியார் தொடர்பா சீமான் பேசின இந்த சர்ச்சை விவகாரம் தொடர்பா மற்ற தலைவர்கள் என்னென்ன கருத்துக்கள் எல்லாம் பகிர்ந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்க இப்போ ஒரு நினைவு கூறலாம். குறிப்பாக சீமான் அவர்கள் குறிப்பாக பெரியார் அவருடைய கருத்துக்கள்ல பல்வேறு விமர்சனத்தை வைத்திருக்கிறார். ஏற்கனவே பெரியார் இது போன்ற பெண்கள் குறித்து இழிவாக பேசினார் என்றெல்லாம் அந்த கருத்துல இடம்பெற்றிருந்தது. அப்பொழுதே தொடர்ந்து பல்வேறு குறிப்பாக திமுக உட்பட பல்வேறு அரசியல் கட்சியின் தரப்புல கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக பெயர் கொடுக்காமல் துரைமுருகன் அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்களும் அதற்கு எதிர்வினை ஆற்றியிருந்தார்கள். இந்த நிலையில பெரியார் இயக்கங்கள் தொடர்ந்து சீமானுடைய கருத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்தும் குறிப்பா நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்தும் ஒரு சேர இருக்கிறது. பாஜகவினுடைய ஒரு தொடர்புள்ள நபராக சீமான் மாறி வருகிறார் என்றெல்லாம் விமர்சனம் வைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட தொடர்ந்து இந்த கருத்தை பின்வாங்காமல் சீமான் அதற்கு பிறகு பல்வேறு கருத்துக்களை பெரியார் குறித்து இவ்வாறு பேசினார், அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது என்று தொடர்ந்து பேசியிருக்கார். நீங்கள் அதற்கான அந்த புத்தகங்களை அச்சிடுவதற்கு தயாராகுங்கள் என்பதற்கு குறித்தெல்லாம் தொடர்ந்து விமர்சனம் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சீமான் அவருடைய இல்லத்தின் முன்பாக கடந்த போராட்டங்களின் பொழுது, கடந்த கால போராட்டத்தின் பொழுது தற்போது சாலை மறியலில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். குறிப்பா ஈசிஆருடைய பிரதான சாலையில நீலாங்கரையினுடைய மிக முக்கியமான சாலையில பெரியாருடைய ஆதரவாளர்கள் சாலை
சாலையில் புரண்டு தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறாங்க. சாலை மறியலில் ஈடுபடக்கூடியவங்களை போலீசார் உண்மையாக கைது செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஒருபுறம் சீமானுடைய இல்லத்தின் முன்பாக கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான சீமான் அவருடைய ஆதரவாளர்கள் அந்த பகுதியில் வந்து அங்கே வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவது கூட அவர்கள் சில கட்டையெல்லாம் வைத்திருக்கிறார்கள். அதற்கு சீமானும் அது பிரியாணி சமைக்க கொண்டு வரப்பட்ட கட்டை என்றெல்லாம் விமர்சனம் செய்திருக்கிறார். இது போன்ற நிலையில தற்போது அந்த பகுதியில எந்தவித அசம்பாவிதம் நடைபெறாமல் இருப்பதற்கு தொடர்ந்து நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுறதை பார்க்கிறோம். தற்போது நீலாங்கரை சாலையில போக்குவரத்து பாதிப்பு என்பது கடுமையாக ஏற்பட்டிருக்கிறது. எப்பொழுதுமே காலை நேரங்களில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் இருக்கும். இன்று காலை 8 மணியிலிருந்து தற்பொழுது வரை வாகனங்கள் மிகுந்த ரொம்ப ஸ்லோவா போற மாதிரியான ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கிறது. ஸ்ரீராம், பெரியாரிய உணர்வாளர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய போராட்டம் தொடர்பான விரிவான தகவல்களை கொடுத்தீங்க. நன்றி வேல்முருகன்.